மார்ச் 2. புனித சிம்பிளிசியூஸ். இத்தாலி நாட்டிலுள்ள திருவோலியில் வசதிமிக்க குடும்பத்தில் பிறந்தார் சிம்பிளிசியூஸ். சிறுவயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய சிம்பிளிசியூஸ் குருவாக விருப்பம் கொண்டு தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். ஆண்டவரின் நற்செய்தி பணியினை செவ்வனே செய்த அருட்தந்தை சிம்பிளிசியூஸ் மறைபரப்பு பணிக்கென தனி குழுவினை ஏற்படுத்தி ஆண்டவரின் நற்செய்தியினை இத்தாலி மக்களுக்கு அறிவித்தார். குருத்துவம், ஆளுமைத் திறன், திட்டமிட்டதை செயல்படுத்துதல் போன்றவற்றில் சிறந்து விளங்கிய தந்தை சிம்பிளிசியூஸ் கிபி 468 ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் நாள் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார். கிபி 476 ஆண்டு இத்தாலி நாட்டில் மேற்கத்திய பேரரசின் ஊடுருவலை எதிர்த்த திருத்தந்தை சிம்பிளிசியூஸ் இத்தாலி கிறிஸ்தவ நாடாக வளர்வதற்கு அயராது உழைத்தார். குருக்கள் மக்களை இறைபக்தியில் வழிநடத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய திருத்தந்தை சிம்பிளிசியூஸ் திருவருட்சாதனங்களின் அர்த்தத்தை மக்களுக்கு புரியும்படி எடுத்துரைத்து வழங்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்ற நோக்கில் இத்தாலியின் பல்வேறு இடங்களில் ஆலயங்களை கட்டி எழுப்பிய திருத்தந்தை சிம்பிளிசியூஸ் உடல் நலிவுற்று கிபி 483 ஆண்டு மார்ச் 10ஆம் நாள் விண்ணகமடைந்தார். உலகில் ஒரு நாடாவது கிறிஸ்தவ நாடாக மாற வேண்டும் என்ற இலக்கிற்காக பாடுபட்டு இத்தாலி தேசத்தை கிறிஸ்தவ நாடாக மாற்றியமைத்த திருத்தந்தை சிம்பிளிசியூஸ் திருச்சபையினால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித சிம்பிளிசியூஸ் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் நம் குழந்தைகளை கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்த்து அவர்கள் சமூகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்காக ஜெபிப்போம்.